கேரள தொழில்துறை அமைச்சர் ராஜு சென்னையில் தமிழக தொழில்துறையினருடன் கலந்துரையாடினார். கேரளாவில் தொழில் தொடங்க முக்கிய பிரச்சனையான நில கையகப்படுத்துதல் குறித்து கவனம் செலுத்தி உயர்கல்வி உள்ளிட்ட தனியார் நிலங்களில் தொழில்களை தொடங்க தேவையான நடவடிக்கைகளை கேரள அரசு எடுத்துள்ளதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியின் வயநாட்டு பயணத்தை வரவேற்றார். மேலும் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியின் வெற்றியை மகிழ்ச்சியோடு பாராட்டினார். It is a heartbreaking natural disaster. We are trying to work together with the union government. It is a welcoming step. Prime Minister himself is coming there and visit there, and I think it will help to declare that the disaster is a national disaster or a most significant. CJS is a very happy news. He is already declared his retirement. Then it is happy to know that he is retiring with a bronze medal. He played very well in the last semi-final, last competition. He could contribute in a big manner in that victory. கேரள அரசின் முதன்மை செயலாளர் முகமது அனீஸ், தமிழ்நாடு இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழக பிரிவு தலைவர் ஸ்ரீவத் ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.